பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி பேசின அந்த இழிவான அசிங்கமான கேவலமான வார்த்தைகளை பற்றி நம்ம நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கோம். பொன்முடி அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசலைங்க. அந்த வீட்டிலேயே அந்த குடும்பத்துல இருக்கிற நான் என் மனசுல பட்ட அந்த வார்த்தை கேட்ட உடனே என் மனசுல பட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். தமிழ்நாட்டின் அமைச்சரான பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி பேசின அந்த இழிவான அசிங்கமான கேவலமான வார்த்தைகளை பற்றி நம்ம நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கு எனக்கு முன்னாடி பேசின தலைவர்கள் எல்லாரும் அவ்வளவு விளக்கமா அத்தனை விஷயங்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நான் என் மனசுல பட்ட அந்த வார்த்தை கேட்ட உடனே என் மனசுல பட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். பெண்களை மட்டும் அவர் இழிவுபடுத்தி பேசலைங்க. பெண் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு குடும்பத்துல தாயாகவும் துணைவியாராகவும் குழந்தையாகவும் சகோதரியாகவும் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசலைங்க. அந்த வீட்டிலையும் அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண்களையும் அந்த குடும்ப தலைவர்களையும் அந்த குடும்பத்துல இருக்கிற சகோதரர்களையும் பெரியவங்களையும் எல்லாரையும் சேர்த்து இழிவுபடுத்திருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க பெண்களுக்கு தானே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி தோல் தட்டிட்டு போயிட்டு இருப்பீங்களா? மானத்தை தொட்ட விஷயம் அது. இந்த தமிழ் மண்ணில பிறந்து தமிழ் கலாச்சாரத்துல வளர்ந்து இந்த தமிழ் பூமியில தமிழ் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்கும் அந்த குடும்ப தலைவருக்கும் அந்த குழந்தைக்கும் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழிவான ஒரு அவமானம். இதுக்கு எல்லாருமே பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்காங்க, எத்தனையோ ஊழல்கள்